மக்களே வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ப்ரோமோல பாத்தீங்கன்னா, நம்ம இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்த அப்பத்தாவோட ஆசை, நம்ம கோமதியோட ஆசை நிறைவேற போகுதுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? எவ்வளவு நாளா பிரிஞ்சிருந்த குடும்பம், அப்பத்தா மனசுல நம்ம பொண்ணு நம்ம பையனுங்களை ஏத்துக்க மாட்டாங்களா? காலத்துக்கு இப்படியே தான் இருப்பாங்களா? நம்ம கண்ணை மூடுறதுக்குள்ள ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேராதான்னு பல கனவு கண்டிருந்தாங்க அப்பத்தா. அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் தாங்க வர வர எபிசோட்ல நடக்க போகுது. ஆமாங்க, நம்ம பாண்டியன் குடும்பமும் நம்ம கோமதி குடும்பமும் சீக்கிரமா சேர போகுதுங்க. அதுக்கெல்லாம் காரணம், மூல காரணமே இந்த பாக்கியம் தாங்க. பாக்கியம் தேவையில்லாம ஒரு பொய் கேஸை குடுத்துடுறாங்க சரவண மேல மட்டும் குடுத்தா இல்லைங்க, அந்த குடும்பத்து மேலேயும் ஒட்டுமொத்த குடும்பத்து மேலேயும் குடுத்துட்டாங்க. எல்லாரும் என் பொண்ணை வைக்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, வரதட்சணை கேட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு என் பொண்ணை வாழ வெட்டி அமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படியும் அரசியல் ராஜ்யம் விட்டு வெளியே வந்துடுறாங்க ஜாமீன்ல கூட இல்லை, அந்த போலீஸ் அதிகாரியமா விட்டுறாங்க. மித்த பேருங்களை போலீஸ் விசாரணை கமிச்சு ஜெயிலையும் அடைச்சி கோர்ட்டுக்கும் கொண்டு வந்துடுறாங்க. கோர்ட்டுக்கும் இந்த கேஸ் வந்துடுதுங்க. நீதிபதி ஐயா ஒருத்தராக விசாரிக்கிறாரு. அந்த நேரத்தில் குற்றவாளி கூண்டியில் இருக்கிற கோமதியை பார்த்து எதிர் சாட்சியா நம்ம பாக்கியம் என்ன பண்ணுறாங்க, சார மாதிரியே பொய் வழக்கு அப்படியே அள்ளி தூக்குறாங்க. இந்த குடும்பத்தில் கட்டி கொடுத்தது தெரியாமல் கட்டி கொடுத்துட்டாங்க, வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, என் பொண்ணை வேலைக்காரியாக நடத்துகிறாங்க, என் பொண்ணை வாழ விடாமல் ரொம்ப படுத்துகிறாங்க, அந்த குடும்பமே அப்படி படுத்துன்னு சொல்லிட்டு பொய்க்கு மேலே போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாண்டியன்னு நின்று தான் தரப்ப சொல்கிறாரு, ஐயா என் குடும்பத்தை பற்றி நீங்கள் ஊர்லேயே கேட்டு பாருங்க ஐயா. நம்ம போலீஸ் அதிகாரி அம்மா விசாரித்து பார்த்தாங்க, நாங்கள் அது மாதிரி கேடுகட்ட குடும்பம்லாம் இல்லை ஐயா, அந்த ஊர்லேயே நாங்கள் நல்ல குடும்பம், என் பசங்க நல்லபடி தான் வளர்த்தேன், நான் பண காசுலாம் பார்க்கல, இந்த பொண்ணு ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பையனுக்கு ஏற்ற பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இந்த பொண்ணு வாழ்க்கையில் பல பொய் சொல்லிச்சு ஐயா, அதை கட்டின புருஷன்கிட்ட கூட சொல்லலை. அதனால என் மகன் கோவப்பட்டு அவளை அடிக்கலாம் எதுவும் இல்லை, கோவப்பட்டு கத்தி பேசினான். அவங்க அப்பா அம்மா வர வச்சு அந்த பொண்ணை ஒப்படைச்சேன். இதாயா நடந்தது, நீங்கள் யாரை ஒன்றா கேளுங்க. அதுக்குள்ளே எங்கள் மேலே பொய் புகார் சொல்லிட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, நான் அந்த பொண்ணை பெத்த பிள்ளையாட்டம் பார்த்துக்கினேன், அந்த பொண்ணை நான் எந்த கொடுமையும் பண்ணலையா, இது அபாண்டமாக பழின்னு சொல்கிறாரு. தான் வாதத்தை வெளியே வைக்கிறாரு. எதிர் சாட்சியாக தங்கமயில கூப்பிட்டு விசாரிச்சாங்களா என்னன்னு தெரியல மக்களே, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் முத்துவேலு சக்திவேலும் பலமான வாக்குமூலத்தை கொடுத்தாங்க. நாங்கள் ஜென்ம விரோதியாக இருந்தாலும் எதிர் வீட்டில் தான் இருக்கோம், என் வீட்டு பொண்ணும் அங்கே வாழுது, ஏன் எங்கள் தங்கச்சியே பாண்டியன் கூட தான் குடும்பம் நடத்துது, இது வரைக்கும் என் தங்கச்சி கண் கலங்கி நடுத்தர நின்னதில்லை, என் வீட்டுக்கும் வந்ததில்லை ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என் பொண்ணு அங்கே தான் அவங்க பையனுக்கு இளைய மகனுக்கு கொடுத்துருக்கேன் ஐயா, எந்த பிரச்சனையும் கிடையாது, வரிசை கூட நான் எதுவுமே கொடுக்கல, வெறுங்கையோட தான் போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, இது அப்பத்தமான பொய்யா வேண்ட கதை கட்டி அவங்க அம்மாண்டமா பழி போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க சாட்சி முன்வைக்கிறாங்க. இது கேட்ட மானியத்துக்கும் பாக்கியத்துக்கும் ஷாக் ஆயிடுது. என்னடா இது, ரெண்டு போட்ட குடும்பம் ஒன்னாயிடுச்சு, இப்படி சாஞ்சிட்டானுங்களே, இப்படிலாம் பேசுறாங்களே, நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேந்தே அப்படியே ஷாக் ஆகி முடிச்சுட்டு இருக்காங்க. எப்படியும் நீதிபதியும் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கிடுறாருங்க. பாண்டியன் கோமதி எல்லாருமே ரிலீஸ் பண்ணிடுறாரு. ரொம்ப சந்தோஷமான தருணமாக தாங்க இருக்கு. பாண்டியனும் தான் மச்சான் முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் நன்றி கடன் பட்டு நன்றியை தெரிவிக்கிறாரு. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வர வீடியோவில் தான் என்ன நடக்க போகுது தெரியலங்க. சரவணன் தங்கமயில ஏற்றுப்பாரா ஏற்றுக்க மாட்டாருன்னு தெரியலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தங்கமயில ஏற்றுக்கவே கூடாது. அவள் இது மாதிரி பொய் சாட்சி சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவளை ஏற்றிருக்க கூடாது. ஒருவேளை உண்மையாக நாங்கள் தான் தப்பு பண்ணோன்னு குற்றத்தை ஒத்திருந்தால் ஒருவேளை பாண்டியன் குடும்பம் அவளை ஏற்றுக்கலாம், எல்லாத்தையும் மன்னிச்சு ஏற்றுக்கலாம். என்ன நடக்க போகுதுன்ட்டு வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.